அம்மா கிட்ட போய் பண்ணு, அக்கா கிட்ட பண்ணுடா. அங்கெல்லாம் நல்லா இருக்காது. அவர் வீடியோ பிடிக்கிறாருடா. வீடியோ பிடிக்கிட்டு ஏதோ பிடிக்கட்டும், ஆனா அம்மங்க நல்லா இருக்காதுமா. இங்கதான் டேஸ்டா வீடியோவே அதுதான் ரசிக்கிறாங்கப்பா. நீங்க செய்யறதுதான். இது மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சுன்னா செய்யறான். உன்ன மாதிரி இருக்கிற ஆள் பொண்ணுமே எப்படின்னா தெரியலாடா. எது மாதிரி செய்யறதுக்கு டேஸ்ட் இங்கதான்மா. அப்பா சைக்குமா நல்லா இருக்கிறண்ணா. நல்ல அண்ணனா? ஆமா, நீதானே பாப்பான்னு கூப்பிட்ட. சரசுக்கு அண்ணான்ற என்ன பண்ணலாம்? யாரா சரசு? இந்த கூட்டத்திலே பெரிய ஜீவம் மரியாதை. பெரிய ஜீவனா? அண்ணா அண்ணா நாங்கெல்லாம் சாமானியமான ஆளு கிடையாது. அண்ணா அண்ணா அப்பயே பண்ற ஆளுங்க நாங்க. ஆனாடா யா எல்லாம் போக்சோ சட்டத்தில் புடிச்சுன்னு போய் போட்டுருவாங்க. ஜெயிலுக்கு போனாலும் சம்பந்தமே அப்படியே அனுபவிச்சுட்டு போய் ஜெயிலுக்கு இருக்காரு. அப்ப மாமான்னு கூப்பிட்டா இது சூப்பர். மாமான்னா அதுக்கு லட்டுமா? அது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன எப்படி? நீ மாமான்னு கூப்பிட்டா என்ன செய்யணும் தெரியுமாவா? மாமான்னு கூப்பிட்டு என்ன பண்ணணும்? முதல்ல உனக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் பைக் வேணும் உனக்கிட்ட. ஆமா, கீதா இல்லையா? எதுக்கு? நான் உன்னை கட்டிக்கிறேன், ஒப்பனை வாங்கி கொடுத்து சொல்லு. என்னை கட்டிக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் வண்டி வச்சிருந்தோம். நான் வாங்கி கொடுக்கணுமா? எப்படி செய்ய தெரியாது. ஏமா பாரு, அவன் பேசி கேட்க மாட்டான். பாரு தேவல 2 லட்சம் ரூபாய் வண்டி வச்சுக்கோ, அது மட்டும் போதுமா? 350 ரூபாய் டேரி மில்க் இருந்தா சரி. அது சில்க் தான். சில்க் டேரி மில்க் இருந்தாதான் புளிங்க உண்மையிட்டு வருங்க. சில்க் வேணும், ரோஸ் வேணும். அது வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்க, நாளைக்கு அந்த வண்டியில ஏறின்னு உன் பின்னால வந்துனே போனாலாம். என்னுடைய பவர் தெரியாது, என்னுடைய அந்தஸ்து தெரியாது, என்னுடைய வீரம் தெரியாது, வராகம் தெரியாது. என்னன்னு கேக்குறியா? அந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டியா? நீ குடிச்சா அந்த வேலைக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. பாரு, வண்டி வாங்கி கொடுக்க முடியல கூட பரவாயில்ல, கொடுக்க முடியல. ஏன்னா எப்பவுமே வந்து பொண்ணு வீட்டுக்கார தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வண்டி வாங்கி கொடுப்பாங்க. ஆனா நீ கேக்குற வண்டி என்ன சந்தை என்ன விருப்பப்பட்டு கட்டிக்கணும்னா வண்டி வாங்கி கொடுக்க முடியலனாலும் உன் தலைக்கு நான் சீப்பு வாங்கி கொடுக்க முடியலனாலும் ஏர்பன் வாங்க கொடுக்க முடியலனாலும் தலைக்கு பூ வாங்கி கொடுக்க முடியலனாலும் அது இல்ல கைக்கு வளையல் வாங்கி கொடுக்க முடியலனாலும் நகை வாங்கி கொடுக்கலனாலும் சீலை வாங்கி கொடுக்க முடியலனாலும் ஜாக்கெட் வாங்கி கொடுக்க முடியலனாலும் வவுத்துக்கு சோறு போட முடியலனாலும் வவுத்துக்கு புள்ள கொடுக்க மாட்டேன்.
அது போதுங்க. அந்த வேலைக்கு நீ சரிபட்டு வர மாட்டேன் கேளு எல்லாரும். என்ன வேலைக்கு அந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. பயங்கரமான ஆள் நானு. எல்லாத்துலயுமே திறமையான ஆளு. எந்த வேலை இருந்தாலும் சரியா செய்யறாரு. அந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டேன். என்ன வேலையா இருக்கும்? அந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டேன். என்ன வேலை இருக்குது? என்ன வேலையா அந்த வேலைன்றோம்? அந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டேப்பா. என்ன வேலையா இருக்கும்? எனக்கு வேலை மாட்டேது இருக்கு. சரிப்பட்டு வந்து என்ன என்னடா இது வேலைன்னா ஆளு என்ன நம்ம வாழ ஆட்டு சாப்பிட மாட்டது என்ன குறை? நல்ல திடகாத்திரமான ஆள் தான். என்ன பண்ணையா ராணுவத்தில் கூட ஒன்றிய சாதிக்கலாம். கரெக்ட். என்ன மலையூர் மம்முட்டி தியாகராஜ் மாதிரி இருக்கிற திறமையான ஆளையா? உடல் அழகு, கச்சழகு, நடை அழகு, உடை அழகு, பார்வை, கம்பீரம், வீரம் இவைகளெல்லாம் நிறைந்திருந்தாலும் அந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேற. அக்கா நான் எங்க ஊருக்கு போறதுக்கு தங்கிடுறேன். 3 நாள் சோறு போட்டு ஒரு 3 மாசத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். சரிப்பட்டு வரமா எங்க ஊருக்கு போல கேவலமா இருக்குது எனக்கு. பாப்பா நம்ம ஊரு குண்டு மல்லி பாவாடை டக்கு டக்கு பிடிக்க மாட்டேங்குது. சொல்லிருக்காமா அப்படி தூக்கான்னா நம்ம பிடிக்காத பாவாடை பிடிக்காது. எப்படி சொல்ல ஆமா நாடு நல்ல கட்டுப்பாட்டு புண்ணியம் சொல்றியா? குடிக்காராட்சி காலம் கல்வி காலம் மாறி அடிக்குமானா தண்ணி நானும் போட்டேன். நான் தள்ளாடி வாரோ நடி உனக்கு தாலியத்தான் கட்ட பாரு.
ஆமாம் என்னை பார்த்த உடனே உனக்கு இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆமா உன்னை பார்த்தா எப்படிக்குது எப்படி சொல்லணும்? உன்னை பார்த்தாலே யாரன்னா பாட்டு கிளம்பிச்சா என்ன பாட்டு கிளம்பிக்குதுடா. என்ன பாத்துறானாக்க பாபா அழகிய கனியா பாட்டு இந்த தலையும் அம்மா மொழையும் ஒன்று ஊரு போகும்போது பாட்டு ஒண்ணு பாட்டு கிளம்பி கண்ணை பார்த்த மூக்கை பார்த்த நேரம். ஐயோ 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 அழகுடா அழகுடா சின்ன போண்டா அந்த முருங்கை போட்டு சொல்ல போண்டால முட்டை போண்டா பாரு அப்ப இது ஒரு மூக்கு மூக்க பார்த்தால ஒரு சைட் அடிக்குமா எது மூக்கையா உன் கையை பார்த்த நேரம். அழகா அழகா உன் காலை பார்த்த நேரம். ஐயோ என் பாட்டை பார்த்ததே பய பார்த்த நேரம். நான் கழுவி ஊத்த போறேன். இனிமேல் சாமி சத்தியமா என்ன ஊருது சோறுப்பட்டி மாரியம்மா சத்தியமா நான் உயிர் வளர்க்கறது இல்ல. இந்த மாதிரி மானங்கட்டு வாடகை செத்து போயிடலாங்க. என்ன தெய்வமே எனக்கு ஒரு உதவி பண்ணு. அப்ப உதவி எந்த உதவியும் செய்யறேன். என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. காசு துட்டு கூட வேணாம். சின்ன உதவி தான். உதவி செய்யறேன் பையா. அப்படி வருமா கல் மேல ஏறி அந்த கரண்ட்ல கைய வை. இங்க ஒரு செத்து போயிடும். மானகோரம் தான் பொறுக்க முடியல. ரொம்ப நாட்டின்னு காரி கழி ஊத்துறாலே மேல அதனால மான பொறுக்க முடியல. அந்த கல் மேல ஏறி கரண்ட்ல கைய வை. இங்க ஒரு செத்து போயிடும். சீக்கிரம் ஏறு. வீடு போய் கரண்ட்ல கை வைக்கிறது இவன் செத்துக்கிறது. நானுக்கு ஒரு பொறுக்க முடியலைங்க. எடுத்துடா ஜாட்டு. என்னத்துக்கு ஜாட்டு நீ செத்துக்கிறது தானே நீங்க கழுத்த நான் என்ன சுண்ணிச்சாரு போயோ இறந்த போதும் சமீபம் வந்தனே பேரூர் விளக்கம் என்னவென்று சொல்லட்டா? சொல்லுமா. அஸ்தினாபுரத்தை சீரு சென்மையாக ஆட்சி செய்து வருவர் இன்று துரியோதன மகாராஜா. துரியோதன மகாராஜாவுக்கு தம்பி மனைவி என் பேரோ திருவரணை. திருவரணை என்று சொன்னேன். இன்று நாளில் யார் அழைப்பு? யாரை சென்று பார்க்கணும்? யாரம்மா சொல்லிட்டா?
பேசுங்கிறான் சேனியும் ஓடி ஓடி உள்ள போட்டு இந்த ஊர் கோல்காரன் வாக்கா ஏய் நீலாம் எடுத்து போறாமா அவ்வளவுதான் பாரு. வயசு பையனப்பா சொல்றேன். இல்ல இல்ல நீலாம் எடுத்து போறா மட்டுமே கேக்குறீங்க சொல்லு பாப்பா கோல்கரத்துல பையனா ஏதோ காரணமாக எங்க அக்கா அழைப்பு அக்காவை சென்று பார்க்கணும். உள்ள இருந்தா சொல்லிட்டு வா. இல்லையா ஓகா ஏய் யாரே ஓகறது நாத்துறானே அக்கா ராணி அம்மா ஆமா ஒண்ணு மாடு ரெண்டு நான் ஒருத்திதான் வர சொன்னா ஏய் பாப்பா ஒண்ணு மாடு ரெண்டு வெளிக்குது யாரா மாறு பாப்பாக்கு மாடு ரெண்டு சனித்தே பாப்பால மட்டும் கூட்டணும் வா போ மாடு அங்கேயே கழட்டி போட்டு அங்கேயே கழட்டி போடு இந்த சூரிய வரங்க யா கழுத்துல மானாவா எது மாடு வேணாம் பாக்க அக்கா யார் சொன்னது? உங்க அக்கா அதெல்லாம் அது என் கூட தான் இருக்கும். கழட்டி கலத்த போடுறது முடியாதா அப்ப எல்லாருமே கலத்தாதா நான் என்னமோ கலத்து வைக்கிறதுன்னு இதை கழட்டி வைடா முதல்ல. ஏதா கீழே கேளுத. வண்டி ஈரமான பொண்ணு ஒட்டுற மக்கள் கண்ணு இந்த ராணி தாரா எல்லாம் வந்து சொல்லடி தங்கானே பாலத்திற்கு தங்கச்சி அடி எழுமா அடி சாற்றி மலர் போற்றி செய்வேன் ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய். படுதபடினால் கடல் சூழ்ந்த உலகத்தில் ஆமா. சுக கீர்த்தியுடன் வாழ்ந்திருப்பாய். ஏழு நாள் பரிவந்தம். ஆமாம் ஆமா என்ன கேக்குற? என்ற நாளையில் ஏய். தங்கச்சி ஒரே ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? சொல்லுடா. சொல்லுங்க. அக்கா அந்த புறம் இருந்த மனைவி தங்கையாளே தங்கை வரவழைத்த காரணத்தை சொல்லுங்கள். சொல்லட்டுமா? நம்மளுடைய மன்னபெருமான் டீ இன்னும் ரெண்டு போயுமா? நம்மளுடைய என்ன மன்னபெருமான் அழைப்பது எங்க நம்ம மாமா பாக்கணும்னா ஒரு தம்பி சொல்லிட்டு வர சொல்லு. தம்பி தாமரம் ராவ பாவா சொல்லுமா போய் மாமா கிட்ட எங்க மாமா கிட்ட போயிட்டு எங்க வீட்டுக்காரிட்ட உங்க மனைவி உங்க தம்பி மணி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போ. அப்படியா மகாராஜா
வராதா? அந்த வீட்டுல இருக்கிற தலைவிங்க தான் வருவாங்க. அதான் சொன்னேங்க, சுருக்கமா சொன்னேன். உங்க வீட்டுல கட் பண்ணியாடா. நல்லாவே பேசு. காதை மூடுங்க, சலங்கை போல சத்தமா மொல்லாடுங்கம்மா. காதை மூடுங்க. அவனுக்கு என்ன நோவுது? இறமே ஓதவனுக்கு. என்ன தெரியும் கண்ணுக்கு? ஒண்ணும் தெரியல. ஏண்டா அதான்டா அலங்காரம். சேலையே சிங்காரம். என்ன இவங்களை பால் சாப்பிட்டு போட சொல்லியா? கெடுறது எதனால கெடுது? அதனாலதான் கெடுது. இந்த மாதிரி தான் எந்த பையனும் பார்க்க மாட்டான். வீட்டுக்காரர் காலை தொடச்சு கொடுப்பட வேண்டாம். மாமா, உங்கள் பொற்பித கமலத்திற்கு மல்லிகை முல்லை தாமரை நம்ம பொண்டாட்டி எப்படிடா? நம்ம பொண்டாட்டி பரவாயில்ல, எனக்கும் பரவாயில்ல, உனக்கும் பரவாயில்லையா? பூக்களை பறித்துக் கொண்டு வந்து திவ்ய பறித்து கொடுக்கும். ஏமாறாது, கட்சி கொடுத்துட்டு போடுவோம். அவன் ஆள் சரியில்லை மாமா. மாமா அடக்கு எப்படிடா? அடக்கூடாது. இவங்க யாரு? நம்பூட்டுக்காரி. நம்ம சம்சாரம். அதுதாங்க சொன்னேன். உலகத்துக்கு தாய்கள். யாருக்கு அப்பா அம்மா மாதிரி? நீ இல்லாம நான் பாத்துக்கிறேன், அதனால நீ 4 இல்லாம நீ பாத்துக்கிறேன். சரியா போச்சு. நம்ம போட்டாச்சுதான் குழந்தை தான் பார்க்க முடியாது. நீ பார்த்து சூரியனுக்கு நிகரற்றவள். சூரியனை கூட பார்த்தலாம் என் மனைவியை பார்க்க முடியாது. அவளு ஒளி. ஆனா அந்த ஒளியில இப்ப மாறிடுச்சு. நாங்க பொன்னியாசம் பாடும் போது பானுமதினாக்க பட்டு புடவை தான் கட்டும்.
இப்ப பாரு உடம்புக்கு நோவாத புடவை அது தடுமாடி நான்லாம் ஆசைக்கு ஒரு பெண் வேஷம் போட்டா பட்டு புடவை போட்டா அந்த காலத்துல ஜெயலலிதா பின்னாடி நிறுவாங்க நம்ம அம்முட்டு அழகு நின்னுக்கிறோம் ஆனா இப்ப மீசு கட்டிக்கணும் இதே தப்புங்க இந்த ஊம்புற காலத்துல நைட்டு போட்டுக்கணும் நல்லா இது வேஷன்றது இப்படிதான் இன்னைக்கு நாகரிகம் இப்படிதான் வரும் அதனால உலக மக்கள் வாழ்த்து நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் ஏன்னா நாம கொடுத்த பூவு போட்டு மஞ்சள் குங்குமம் பூவன் செய்யான்னு வைக்காத வந்துக்கிறாங்க பூவெல்லாம் கீழே உள்ள பார்த்தேன் நாம பூக்கா இருந்து பூ கொடுக்காது பாரா எது மடியில் கூட கைன்னு வந்துக்கலாம் அதனால வளர்ந்த இந்த உலகத்தில் சேமானப்பட்டு வருகின்றது நமது அணி முன்னே ஒரு நியூஸ் வச்சு அப்பெல்லாம் இப்ப பானுமதி எல்லாம் வைக்க மாட்டீங்க இப்ப வைக்கிறீங்களேன்னு கேட்டாங்க எப்போ எப்படி காலங்கள் அதனால இவங்க முன்னால 2 பெண் வேஷம் பழிச்சுட்டு வந்துட்டா சரி இருக்கும் அப்படி சொன்னா 1 மணிக்கு மேல பொண்ணூருக்கு வரும் அதுவேளை இந்த ஆம்பளைங்களே இருக்கிறத சரி பண்றது 10 பேர் இருந்தா அதுல ஒரு மகாலட்சுமி ஒண்ணு இருக்கு ஏன்னா பக்கம் நிக்கிற மூஞ்சி மறைக்கலாம் ஏமா அப்படி மறைச்சு பார்த்து போறா அதனால அந்த மகாலட்சுமி ஒரு பெண் இருக்கணும் மஞ்சள் குங்குமன்ற முகத்தை பார்க்கணும் அதனாலதான் இந்த சீன் உங்களை வச்சிருக்கோம் அதனால சேனைகளுக்கு பரிமாறுவது உங்களுடைய பொறுப்பு உணவு தாய்களாக இருந்து நமது அணியை நீங்க கவனிக்க வேண்டும் அப்படியா ஆமா அதனால போயிட்டு வரீங்களா வெற்றி உங்களுக்கு தான் எதிர்காலம் அதானே சரிதானமா நீடா சரிங்க நான் கூட போய் எடுப்படி பட்னூர் சொன்னது மறந்துட்டு போறதா எப்போ எல்லாம் வருவாங்க யாரு இல்ல கடைச்சு மட்டும் இந்த புலிகளுக்கு பாதுகாக்க நீதான் அது சரிங்க சரி இவங்களை வழி அனுப்பு அப்படியா ராணியம்மா வாங்கம்மா ஆமாம்மா போயிட்டு வரீங்களா ஐயா போய் வர மன்னா வேற சாமி அப்படி இருந்தாலும் போகக்கூடிய வழியில் எந்த ஒரு திங்கு இல்லாமல் வெற்றியில திரும்பாருங்கள் போயிட்டு வருங்க சுவாமி தவறு செஞ்சவனுக்கு தண்டனை காத்துனே இருக்கு கண்டிப்பா அதனால நம்ம இப்போதைக்கு தவறு செய்யல அப்படிதானடா அதனால படையை அமைதி காப்பது உங்களுக்கு பொறுப்பு அதுல இருந்து ஒரு கடமை மாறப்படாது சென்று வாருங்கள் வெற்றி உங்களதா இருக்கட்டும் பாய் இல்லம்மா கவுண்டர் கூட சொல்லிட்டு போயிரு